சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 2G வழக்கு முறைகேடு, ராசா, கனிமொழி, தயாநிதி மாறன் ஒட்டுமொத்த நபர்களும் கூண்டோடு கைது செய்வதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதவியை கேட்டுள்ளது சிபிஐ துறை அதிகாரிகள். அதாவது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு 2G வழக்கு சுமார் 1,75,000 கோடி மெகா ஊழலை செய்த ராசா மற்றும் கனிமொழி, தயாநிதி மாறன் அரசு உயர் அதிகாரிகள் 14 நபர்கள் போன்றவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம், அப்பொழுது தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியை உதவியை வைத்து கொண்டுதான் இவர்கள் சுதந்திரமாக வெளியே வந்தார்கள். முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களது மரணம்தான் இவர்களை காப்பாற்றியது. இப்பொழுதுதான் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப சாதிக் பாஷா அவர்களது மனைவியிடம் பெறக்கூடிய ஆவணங்கள், இதுவரை ரகசியமாக வைத்திருந்த ஆவணங்களை சிபிஐ துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கிறார். பாஜகவின் ஆட்சிக்கு பிறகு பாஜக சிறப்பாக ஆட்சியை அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. சிறப்பான திட்டங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மக்கள் பயனடைகிறார்கள், நமக்கு நீதி கிடைக்கும் என்று நினைத்து சாதிக் பாஷா அவர்களது மனைவி அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாகத்தான் இந்த ஃபைலு மற்றும் ஒட்டுமொத்த ஆவணங்களையும் சிபிஐ துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பொழுது டெண்டர் ஊழல் முறைகேடு என்றுதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் சுமார் 1,76,000 கோடி, அதாவது இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையே பாதிக்கக்கூடிய வகையில் துரோகிகளாக இவர்கள் செயல்பட்டதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வகையில்தான் கனிமொழி அவர்கள் திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது இந்த வழக்கு பூகம்பமாக 2016ஆம் ஆண்டு பேசப்பட்டது. கலைஞர் அவர்கள் அப்பொழுது ஒட்டுமொத்தமாக மிக பெரிய அளவில் உதவியே நேரடியாக மத்திய அரசிடம் கேட்டபொழுது சாட்சிகள் இல்லை என்றால் விடுதலை செய்து விடலாம் என்று கூறியதற்கு பிறகுதான் சாட்சிகள் ஒவ்வொன்றையும் களையை எடுக்க ஆரம்பித்தது திமுக. திமுகவின் பெரும் கூட்டம் கோபாலபுரத்தின் அடிமைகள் என்று நாம் தெரியும். ஆனால் இருப்பதிலேயே திருடர்களும் மோசக்காரர்களும் திமுகவில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் சாட்சிகள் அனைவரும் களை எடுக்கப்பட்டு சாதிக் பாஷா உட்பட அனைவரும் மறைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக தற்கொலைகளாக மாற்றப்பட்டுத்தான் இந்த வழக்கிலிருந்து 2017ஆம் ஆண்டு இவர்கள் வெளியே வந்தார்கள். 2018ஆம் ஆண்டு வழக்கு தொடங்கப்பட்டு இப்பொழுது முடிவிற்கு வந்துள்ளது.